கிரிக்கெட் மைதானத்தின் உயரமான போஸ்ட் லைட்டை நொறுக்கிய சிவம் தூபே. கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு பேட்ஸ்மேனும் கனவில் கூட நினைக்காததை செய்தே காட்டிய நம்ம சிவம் தூபே. கிரிக்கெட் வரலாற்றில் அதிக உயரம் அடிக்கப்பட்ட முதல் ஷாட்டும் இதுதான். இந்திய அணியை கண்டு அலறிய உலக நாடுகள். அதாவது இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் மற்றும் T20 தொடர்கள் தற்போது நடந்து வருகிறது. இதில் முதலில் நடைபெற்ற 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 2லும் வெற்றி பெற்று டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியிருந்தது இந்திய அணி. அதனைத் தொடர்ந்து தற்போது 3 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கிவிட்டது. இந்த நிலையில்தான் இந்த தொடருக்கான முதல் T20 போட்டியில், அதாவது முதல் T20 போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில் இந்திய அணி அபாரமாக விளையாடி பங்களாதேஷ் அணியை வீழ்த்தியிருந்தது. அதுவும் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 303 ரன்கள் வரை எடுத்து T20 வரலாற்றில் புதிய உலக சாதனையை படைத்திருந்தது. இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங்கின் போது சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா போன்றவர்கள் அதிரடியில் மிரட்டியிருந்தனர். அதேபோல இந்த போட்டியில் நம்ம சிவம் தூபேவும் ஒரு அசாத்திய உலக சாதனையை செய்திருந்தார். ஆமாங்க, சரியாக 19வது ஓவரில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த இவர் அந்த ஓவரின் 4வது பந்தை மிகவும் உயரமாக அடித்திருந்தார். இவர் அடித்த அந்த பந்தோ மைதானத்தில் வெளிச்சத்திற்காக வைக்கப்பட்டிருந்த உயரமான லைட் கம்பம் ஒன்றில் பட்டு லைட்டுகள் உடைந்தே விழுந்தது. அதாவது இதை கேட்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் ஒரு கிரிக்கெட் வீரர் அடித்த பந்து என்பது கிரிக்கெட் மைதானத்தின் உயரமான போஸ்ட் லைட்டில் படுவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒன்று. அதற்கு காரணம், என்னதான் இதற்கு முன்பு கிரிக்கெட்டில் நீளமான சிக்சர்கள் அடிக்கப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் மனித சக்தியால் அடிக்கக்கூடிய ஒன்றுதான். உதாரணத்திற்கு சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் உலகின் நீண்ட தூர சிக்சரான 153 மீட்டர் சிக்சரை அடித்திருப்பது பாகிஸ்தான் வீரரான ஷாஹித் அஃப்ரிடி மட்டும்தாங்க. இவரை போல மற்ற சில வீரர்களும் உள்ளூர் போட்டிகளில் 160 மீட்டர் முதல் 165 மீட்டர் அளவில் கூட நீண்ட தூர சிக்சர்களை அடித்திருக்கிறார்கள். மேலும் இப்படியாக நீண்ட தூரம் அடிக்கப்பட்ட சிக்சர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அல்லது உயரமாக அடிக்கப்பட்ட சிக்சர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அப்படியாக சிக்சர் போன பந்துகள் அதிகமாக எவ்வளவு உயரம் சென்றுள்ளது என்று கணக்கிட்டு பார்த்தால், என்னதான் நீளத்தில் இத்தகைய சிக்சர்கள் 153 மீட்டர் முதல் 165 மீட்டர்கள் வரை சென்றிருந்தாலும் உயரத்தில் அதிகபட்சமாக 32 மீட்டர் வரைதான் சென்றிருக்கிறது. ஆனால் கிரிக்கெட் மைதானத்தில் வெளிச்சத்திற்காக வைக்கப்படும் இத்தகைய கம்பத்தின் உயரங்கள் 40 முதல் 66 மீட்டர் ஆகும். அதிலும் சிவம் தூபே விளையாடிய இந்த மைதானத்தில் வெளிச்சத்திற்காக வைக்கப்பட்ட இந்த லைட் கம்பங்களின் உயரமோ சரியாக 60 மீட்டர் ஆகும். ஆகவே 60 மீட்டர் உயரமுள்ள இத்தகைய லைட் போஸ்டே உடையும் அளவுக்கு இவ்வளவு உயரத்தில் இவர் அடித்திருக்கிறார் என்றால், இந்த பந்து மட்டும் இந்த போஸ்டில் படாமல் நேரடியாக சிக்சருக்கு போயிருந்தால் கிட்டத்தட்ட 200 மீட்டரை தாண்டி கூட போயிருக்கலாம். ஆனாலும் கூட இவர் அடித்த இந்த ஷாட்டில் பந்து மிக உயரமாக சென்று இந்த போஸ்ட் லைட்டில் அடித்து கீழே விழுந்ததால் அப்படியும் கூட இந்த சிக்சரின் நீளம் என்பது 173 மீட்டர் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இதற்கு முன்பெல்லாம் கூட அந்த கால கிரிக்கெட்டில் ஒரு சில முறை இதுபோன்று போஸ்ட் கம்பங்கள் மீது பந்து பட்டு லைட்டுகள் உடைந்துள்ளது. ஆனால் அப்போதைய காலகட்டத்தில் இப்படியாக மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கும் போஸ்ட் கம்பங்களின் அதிகபட்ச உயரமே வெறும் 30 மீட்டர் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகையால் அதையும் இப்போது சிவம் தூபே விளையாடிய இந்த மைதானத்தையும் ஒப்பிடவே முடியாதுங்க. ஆக மொத்தம் சிக்சர் அடிப்பதில் நீளத்தில் எத்தனையோ பேட்ஸ்மேன்கள் சாதனை படைத்திருந்தாலும் உயரத்தில் முதல் முறையாக உலக சாதனை படைத்திருப்பது நம்முடைய சிவம் தூபே மட்டும்தாங்க. அது மட்டுமில்லாமல் ஒரு சாதாரண கிரிக்கெட் பிளேயரால் 50 மீட்டர் வரையிலான உயரம் செல்லும் பந்தை மட்டும்தான் கேட்சே பிடிக்க முடியும். ஒருவேளை 50 மீட்டருக்கும் அதிகமான உயரத்திற்கு பந்து சென்று மீண்டும் கீழே வரும்போது அந்த பந்தை ஒரு சாதாரண கிரிக்கெட் பிளேயரால் கையில் கிளவுஸ் எதுவும் போடாமல் கேட்ச் பிடிக்கவே முடியாது. அப்படியே கையில் கிளவுஸ் போட்டிருந்தாலும் கூட 50 மீட்டர் உயரத்தை தாண்டி சென்று மீண்டும் வரும் பந்தை அந்த ஒரு பிளேயரால் கேட்ச் பிடிப்பது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமில்லைங்க. ஆகவே சிவம் தூபே அடித்த இந்த பந்து ஒருவேளை சிக்சர் போகாமல் பவுண்டரி லைனுக்கு முன்பாகவே விழுந்திருந்தால் கூட எந்த ஒரு வீரராலும் இந்த பந்தை கேட்ச் கூட பிடித்திருக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது.